சென்னை ஜோதிட மாமணி ஐயா திரு வெங்கட் சர்மாஜி அவர்கள் பேச வருகிறார் சென்னையிலிருந்து. அவருக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவிப்போம். வாங்க. அனைத்து குருநாதர்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த மீட்டிங்ல முதல்ல பேச கற்றுக் கொடுத்ததே வாராதான். வாரா மீட்டிங் பாலையா தான் என்ன முதல்ல மேடை ஏற்றினாரு. நான் மேடையில் அவ்வளவு பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் கற்றுக் கொடுத்த எங்க குருநாதர் கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை எனக்கு சொல்லலாம் தான் வந்திருக்கேன். ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குமா, குழந்தை உண்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான் தரலான்னு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்குறதுக்கு குழந்தைக்கு காரகர் குரு, 5ஆம் இடத்துக்கு சூரியன், அடுத்தது சுக்கிரன். இந்த மூணையும் கண்டிப்பா பார்க்கணும். 5ஆம் இடம் சூரியனுக்கு சூரியனை வச்சு நீங்க குழந்தை பிறப்பை நீங்க பார்க்கலாம். குழந்தைக்கு சூரியன் இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்ல நீங்க சூரியனுக்கு பார்வையில் ஏதாவது கிரகங்கள் இருந்தா சுபமா இருந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா இல்லையா? அதாவது குழந்தை பிறப்பு உண்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பிசினஸ் படம், அப்புறம் விக்ரமபாதா அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம வாரம் நிறைய தடவை ரவிராஜன் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு மேல ஒரு ஜாதகத்தை பொறுத்த உடனே சூரியன், சுக்கிரன், குரு இதுதான் முக்கியம் குழந்தை பிறப்புக்கு. அந்த சூரியன்ல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்க்கிற இடத்துல எந்த மாலிபிக்ஸ் எல்லாம் இல்லாம சுத்தமா இருந்ததுன்னா, குரு பார்வையில இருந்ததுன்னா ஒரு குழந்தை பிறக்கும். இல்லைன்னா இல்லை. சூரியனுக்கு பக்கத்துல எம்டி இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சுக்கிரனுக்கு பக்கத்துல ஸ்திர ராசியா இருந்து அந்த கட்டத்துல எந்த கிரகமே இல்லை அப்படின்னாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, இல்லை தாமதமா இருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு ஏதாவது ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆனாலும், சூரியனுக்கு அடுத்த கிரகம் வக்கரம் பெற்றிருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை தாமதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சூரியன் சந்திரன் இணை உள்ளவர்களுக்கும் காலதாமதமான குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குரு வக்கரம் பெற்று பரிவர்த்தனை ஆனாலும் குழந்தை தாமதம் அல்லது குழந்தை பாக்கியம் மறுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். குரு சந்தில இருந்தாலும் சூரியன் சந்தில இருந்தாலும் குழந்தை பிறப்பு தாமதம் அல்லது குழந்தை இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் புதனாதித்த யோகம் சொல்லுவாங்க. அது ஒரு குடும்பத்துல யாருக்காவது இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல ஒன்னா அந்த குடும்பத்துல திருமண தாமதம் இருக்கும் அல்லது குழந்தை பாதிப்பு இருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கலாம். தாயார் மட்டும் வளர்க்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. தாயார் மட்டும், அப்பா இல்லாம தாயார் கிட்ட வளர்ந்த குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் மறுக்கப்படுகிறது அல்லது ரொம்ப தாமதத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி உச்ச சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் ஆண் பெண் எந்த ஜாதகம் வந்தாலும் சரி குழந்தை தாமதம் அல்லது குழந்தை மறுப்பை கொடுக்கிறது. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது 5வது லார்ட், 5th லார்ட் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 10ல இருந்தாலும் 12ல இருந்தாலும்
அல்லது நாளில் இருந்தாலும் குழந்தை தாமதத்தை ஏற்படுத்துகிறது, குழந்தை மறுப்பையும் ஏற்படுத்துகிறது. பாருங்க. அதுக்கப்புறம் சூரியனுக்கு 11ஆம் வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்தா கூட குழந்தை பாக்கியம் இருக்கும். சூரியனுக்கு 11ஆம் வீட்டில் கிரகம் இருந்தா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ரொம்ப முக்கியமானவர். அதை பார்த்துங்க. அடுத்தது குழந்தை பிறக்கிற வரைக்கும் சூரியனை பார்க்கணும். குழந்தை பிறந்த பிறகு குருவை பார்க்கணும். பொதுவா குழந்தைக்கு சிம்ம வீட்டை வந்து ஆராயணும். சிம்ம வீடு வந்து எம்டியா இருந்தா குழந்தை பிறப்புக்கு தாமதம் அல்லது குழந்தை மறுப்பு இருக்கும். சூரியன் வந்து நீங்க மறக்காம பாருங்க. சூரியனுக்கு 5, 7, 9, 11 இடம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறது, உருவாவதை சொல்றது. அந்த இடம் வந்து 5, 7, 9 சூரியனுக்கு 5, 7, 9 வந்து கிடக்கூடாது. கெடாம இருக்கிறது பார்த்துக்கணும். சிம்ம வீடு வந்து எம்டியா இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதம் அல்லது மறுக்கப்படுகிறது. சூரியனுக்கு 5ல புதன் சனி வீடாக இருந்தா குழந்தை பாக்கியம் மறுக்கப்படுகிறது. சரி வாங்க. எழுதிட்டு வந்திருக்கோம். சிம்ம வீட்டில் பாவிகள் இருந்தாலும் உத்தரதோஷம் ஏற்படுகிறது. சூரியனுக்கு 5 குறைவன் சூரியனுக்கு 8, 10, 12 பாவங்களுக்கு அல்லது அதன் அதிபதிகளுக்கு தொடர்பு கொண்டாலும் உத்தர உருவாகி கலைகிறது. உத்தரக்காரனுக்கோ உத்தர ஸ்தானாதிபதிக்கோ செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் உத்தரத்தை கொடுக்கும். சுக்கிரனுக்கு செவ்வாய் மறைந்தால் விந்தனுக்கு பிரச்சனை ஏற்பட்டு உத்தர தோஷம் ஏற்படுகிறது. சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் உத்தரத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து திதி கர்ணம். இந்த திதி கர்ணம் வந்து திதி கர்ணத்தை எடுத்து கூட நீங்க புத்திர பாண்டி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சந்திரனுடைய 5ஆல பெருக்கி சூரியன் 5ஆல பெருக்கி சந்திரனுடைய தொகையில இருந்து சூரியனுடைய தொகையை கழித்து சூரியன் அது 12ஆம் வகுத்தா திதி வரும், 6ஆவது வகுத்தா திதி வரும், 12ஆவது வகுத்தா கர்ணம் வரும். அந்த கர்ணத்துல ஒரு 5 கர்ணம் அது வந்து என்ன சொல்லுவாங்க, பேடு கர்ணம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த கர்ணங்களை சிற கர்ணங்கள் வந்து அந்த கர்ணங்கள் 5 கர்ணங்களை தவிர மற்ற இருக்கிற கர்ணங்கள்ல நல்ல கர்ணங்கள். அந்த 5 கர்ணங்கள் வந்தாக்கா குழந்தை மறுப்பு ஏற்படுகிறது. அது திதியும் அந்த மாதிரிதான். தேய்பிரை திதியை இருந்து இந்த கர்ணங்கள் வந்து சரியில்லைன்னா கடைசி கர்ணங்கள் நாக கர்ணம், சதுர்பாஷம், சகுனி அந்த எந்த கர்ணங்கள் 4 கர்ணங்கள் வந்தாக்கா உங்களுக்கு குழந்தை மறுப்பு அப்படின்றது நீங்க தெளிவா கட்ட பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. தேய்பிரை திதி எல்லாம் சரி வராது, கீழே இருக்கிற 5 கர்ணங்கள் சரி வராது பாத்துங்க. அப்படி இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் மறுக்கப்படுகிறது, குழந்தை அல்லது குழந்தை பிறகு பிரச்சனை தருகிறது. எல்லாம் நான் சொல்ல வந்தேன். நன்றி மக்களுக்கு.